நீங்கள் வந்து நடந்து செல்லுறீங்களா, அப்போ வந்து உங்கள் வயிற்றை எக்கிக்கணும். இப்போ தொப்பையெல்லாம் ஏன் வருதுன்னா, அடி வயிற்றுக்கு இப்போ அடி வயிற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அடி வயிற்று தசைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தசையோட வேலை என்னன்னாக்கா, வயிற்று பகுதியில் உள்ள அந்த இறப்பை, வயிற்று பகுதியில் என்னெல்லாம் இருக்குது, இறப்பை, மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல், இவ்வளோ உறுப்பு இருக்குது. மார்பகத்துக்கு கீழே மார்பெலும்பு வந்து இதயத்தை பாதுகாக்குது. அந்த மார்பு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே காலியாக இருக்குது, எந்த எலும்புகளும் அந்த வயிற்று பகுதியை பாதுகாக்கலை. வயிற்றுப்பகுதி என்பது வயிற்றுப்பகுதியில் உள்ள இறப்பை, பெருங்குடல், சிறுகுடல் எல்லாமே தனியாக தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த வயிற்றுப்பகுதி தசைகள், இந்த படிக்கட்டு 6 பேக்லாம் சொல்கிறாங்களா, அந்த தசைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா வயிற்றுப்பகுதியில் உள்ள அந்த உறுப்புகளை தான் தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இறப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் இதெல்லாம் வந்து தாங்கி பிடிக்குது. அங்கே கணையம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, அத்தனை உறுப்புகளையும் தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் வயிற்று பகுதியில் அந்த தசைகள் இருக்குது. என்ன தசைகள் இருக்குது, அந்த 6 பேக்கு சொல்லும்போது படிக்கட்டு மாதிரி அப்படி இருக்குதுல்ல, அந்த மாதிரி அந்த தசைகள் வந்து இந்த வயிற்று பகுதியை தாங்கி பிடிக்குது. அப்போது தாங்கி பிடிக்கணும், அதோட தன்மையே தாங்கி பிடிக்கிறது தான். நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், ஒரு பொருளை தூக்குறோம், நடக்கிறோம், ஓடுறோம், அப்போ வந்து அந்த அடி வயிற்று பகுதியை வந்து அடி வயிற்று பகுதியில் அத்தனை உறுப்புகள் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி மலக்குடல், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இப்படி அத்தனை உறுப்புகளையும் நம்ம ஓடுறோம், நடக்கிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், இவ்வளோ வேலைகள் செய்யும்போது அந்த அடி வயிற்று பகுதி வந்து அடி வயிற்று பகுதியில் உள்ள வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் வந்து தொங்காமல் இருக்கிறோம். அதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் அந்த அடி வயிற்றில் அந்த 6 பேக்லாம் சொல்கிறோம்ல, அந்த தசைகள் படிக்கட்டு மாதிரி இருக்குது. உடற்பயிற்சிலாம் செஞ்சு பாடி பில்டருக்கெலாம் வந்து அடி வயிற்று பகுதியில் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த தசைகள் தாங்கி, அது எதுக்குனாக்கா அந்த வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை தாங்கி பிடிக்கிறது தான், இறப்பை, மலக்குடல், சிறுகுடல், அந்த உறுப்புகளை தாங்கி பிடிக்கிறது தான் அந்த தசைகளோட வேலை. தாங்கி பிடிக்கிறதுங்கிறது ஒரு உழைப்பு. தாங்கி பிடிக்கிற அந்த வேலையை அந்த உறுப்பு செய்யலைன்னா அதுக்கு பேர் சோம்பேறித்தனம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் என்னவாகுதுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் அந்த அடி வயிற்று தசைகளே என்ன பண்ணுது, தாங்கி பிடிக்கிற அந்த வேலையை செய்கிறத மறந்துடுது, விட்டுருது. இனிமேல் என்னால் நான் தாங்கி பிடிக்க மாட்டேன்பா, நீ அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. அந்த தாங்கி பிடிக்கிற வேலையை எப்போ வரும் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யும்போது, உடல் உழைப்பு செய்யும்போது, ஓடும்போது, நடக்கும்போது, விளையாடும்போது, அப்போ அந்த வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு அந்த திறன் கிடைக்கும். நம்ம அந்த வேலைகளை எதுவுமே செய்கிறதில்ல, உழைக்கிறதில்ல, ஓடுறதில்ல, நடக்கிறதில்ல, உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறதில்ல. பார்த்தா வரைக்கும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்றோம். சோறு, பூரி, பொங்கல், பாயாசம், வடை அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது வயிற்று பகுதியில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு அப்புறம் உள்ள செரிமான குறைபாடு வேறு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அடி வயிற்று பகுதியில் உள்ள அல்லது வயிற்று பகுதியில் உள்ள இறப்பை, மலக்குடல், சிறுகுடல், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இதெல்லாம் இந்த உறுப்புகளெல்லாம் தாங்கி பிடிக்கிற வேலையை செய்வதற்காகவே இருக்கப்படுகிற தசைகள் இருக்குதுல்ல, அடி வயிற்று பகுதியில் தசைகள், அந்த தசைகளுக்கு தாங்கி பிடிக்கிற திறன் வந்து படிப்படியாக இல்லாமல் போகுது. நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கறது இல்லை. அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தான் உடல் உழைப்பின் மூலமாக அதற்கு பயிற்சி கொடுக்கணும். ஓடணும், ஆடணும், விளையாடணும், நடக்கணும். இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பதன் மூலம் அந்த அடி வயிற்று பகுதிக்கு, அந்த வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை தாங்கி பிடிக்கிற அந்த பயிற்சி அதுக்கு கிடைக்கும், அந்த திறன் அதுக்கு கிடைக்கும். நாம் வந்து எந்த பயிற்சியுமே செய்யாதனால படிப்படியாக அந்த திறனை அது இழந்து விடுகிறது. அப்போ தான் தொப்பை வந்துடுது. தொப்பை வந்து வயிறு அப்படி பெருசாகிட்டே போகுது. உள்ளுக்குள்ளே அப்புறம் செரிமான குறைபாடு, இந்த அழுத்தம் இருக்கணும். வயிற்று பகுதியில் ஒரு அழுத்தம் இருக்கணும். வயிற்று பகுதி உறுப்புகளை தாங்கி பிடிப்பதற்குரிய அந்த அழுத்தம் வந்து வயிற்று பகுதியில் வந்து அந்த உறுப்புகள் அந்த வயிற்று பகுதி உறுப்புகளுக்கு கிடைக்கணும். அந்த தசைகள், வெளிப்புற தசைகள் வந்து வயிற்று பகுதி வெளிப்புற தசைகள் இருக்குதுல்ல, ஒரு உடற்பயிற்சி செய்கிற பாடி பில்டருக்கெலாம் எப்படி அடி வயிற்று வயிற்று பகுதி இறுகலாக இருக்குது, அந்த தசைகள் வந்து இறுகி என்ன பண்ணுது, தாங்கி பிடிக்குது. ஒரு அழுத்தத்தை வயிற்று பகுதியில் உள்ள இறப்பை எல்லாத்துக்கும் கொடுக்குது. அப்போ அந்த உள்ளே இருக்கிற உறுப்பு வந்து ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ நம்ம அந்த உறுப்புக்கு வந்து இப்போ வயிற்று பகுதிக்கு வந்து தாங்கி பிடிக்கிற தன்மையை வந்து திறனை நமக்கு கொடுக்குற மாதிரியான பயிற்சிகளை செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நடைப்பயிற்சி செய்யும்போது அடி வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டே நடக்கணும். எக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னாக்கா தாங்கி பிடிக்குது. நம்ம நடக்கும்போது வயிறை சும்மா விட்டுறக்கூடாது. சும்மா விட்டுட்டு நடந்தோன்னு வச்சுக்கோங்க, வயிறு தொங்கிடும். நீங்கள் எவ்வளோ தான் நடங்க, சிலர் ரொம்ப நாள் நடப்பாங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஓடுனாலும் நடந்தாலும் தொப்பை குறையாது சிலருக்கு. அது காரணம் என்னென்னாக்கா, அவங்க நடக்கும்போதும் ஓடும்போதும் நிறைய உடற்பயிற்சி செய்வாங்க, ஆனால் அவங்க வயிறு வந்து தொங்கி தான் இருக்கும். அவங்க உடம்பு வந்து இருகவே இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வயிற்று பகுதியை நம்ம நடக்கிறோமா, ஓடுறோமா, எக்கிக்கிட்டே நடக்கணும்.
எக்கிக்கிட்டே ஓடணும். அது வயிற்று பகுதியை வந்து உள்வாங்கணும். உள்வாங்கி ஒரு தாங்கி பிடிச்சிக்கிட்டே ஓடணும். தாங்கி பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். ஒரு பொருளை ஒரு பளுவை தூக்குறோம். உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு 10 கிலோ எடையை தூக்குறீங்க. குனிஞ்சு ஒரு தம்பிள்ஸு அல்லது வந்து நீளமாக கம்பி 2 பக்கமும் எடை போட்டிருப்பாங்க. அந்த கம்பியை தூக்குறீங்கன்னா அடி வயிற்று பகுதியை எக்கிக்கணும். எக்கிக்கிட்டு அந்த எடையை தூக்கணும். அடி வயிற்று பகுதியை சும்மா விட்டுறக்கூடாது. நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். சும்மா விட்டுட்டு நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருப்போம். அடி வயிறு தானாக இறுகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடி வயிற்று பகுதியை எக்கிக்கணும். அதாவது உள்வாங்கிக்கணும். அதாவது தாங்கி பிடிக்கணும். அடி வயிற்று அந்த வயிற்று பகுதி உள்ள உறுப்புகள் இருக்குல்ல, அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த எக்கிக்கிட்டே நம்ம வந்து ஒரு எடையை தூக்கணும். ஒரு குனிகிறோம் அப்படின்னா அடி வயிற்று பகுதியை எக்கிக்கணும். நிமிர்றோம், அடி வயிற்று பகுதியை எக்கிக்கணும். நடக்கிறோம், அடி வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டே நடக்கணும். ஓடுறோம் அப்படின்னா அடி வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டே ஓடணும். இது வந்து ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கன்னா அந்த விஷயத்தை மீண்டும் நாம் வயிற்று பகுதிக்கு நினைவுபடுத்துகிறோம். அந்த பயிற்சியை நாம் வந்து செயற்கையாக கொடுக்குறோம். அந்த வயிற்று பகுதிக்கு தாங்கி பிடிக்கிற பயிற்சியை வயிற்று பகுதிக்கு கொடுக்குறோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது அப்புறம் நாமளே மறந்தால் கூட வயிற்று பகுதி அந்த செயலை தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக இதுதான் வந்து தொப்பை வந்து வராமல் இருக்கணும்னா, வந்துருச்சுன்னா அதை சரி செய்யணும்னா அதுக்கு உடற்பயிற்சி செய்யும்போது இந்த முறையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நீங்கள் குனிஞ்சு வந்து ஒரு எடையை தூக்கி பயிற்சி எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து நடக்கிறீங்க, ஓடுறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் வயிற்று பகுதியை சும்மா தொங்க விடாதீங்க. உங்களுக்கு தொப்பை இருக்குது அல்லது தொப்பை இல்லாமலும் இருக்கலாம். அந்த வயிற்று பகுதியை தொங்க விட்டுறக்கூடாது. தொப்பையை குறைக்கணும், உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க, ஓடுறீங்க. அப்படிங்கும்போது ஒரு எடையை தூக்கி பயிற்சி எடுக்கிறீங்க உடற்பயிற்சி கூடத்துக்கு போய். அப்படி இருக்கும்போது வயிற்று பகுதியை தொங்க விட்டுக்கிட்டு நீங்கள் எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் வயிற்று பகுதியில் ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டு ஒரு எடையை தூக்கணும், குனியணும், நிமிரணும், நடக்கும்போது வயிற்று பகுதியை எக்கிக்கணும், ஓடும்போது வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டே அந்த பயிற்சி செய்யணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் நீங்களே மறந்தால் கூட நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறு எக்கிக்கும், தாங்கி பிடிச்சிக்கும், தொங்க விடாது. அது மாதிரி நடக்கிறீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த பயிற்சி நீங்கள் ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு செஞ்சிட்டீங்க, நீங்கள் அப்புறம் மறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. ஆனால் தானாகவே நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலும் நடந்தாலும் ஓடினாலும் உங்கள் அடி வயிற்று பகுதி உள்வாங்க ஆரம்பிச்சிடும். அடி வயிற்று பகுதி என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த தசைகள் வெளிப்புறத்தில் இருக்கிற வயிற்று பகுதியில் இருக்கிற வெளிப்புற தசைகள் தானாகவே வயிற்று பகுதியை தாங்கி பிடிக்கும். நீங்கள் குனிஞ்சாலும் நிமிர்னாலும் நடந்தாலும் ஓடினாலும், ஏதாவது பொருளை ஒரு எடையை தூக்குறீங்க, ஒரு தண்ணி கேனை தூக்குறீங்க, உடனே உங்கள் வயிற்று பகுதி என்னாகும், எக்க ஆரம்பிச்சிடும், தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஆக இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாளில் தானாகவே தொப்பைங்கிறது மறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை நம்ம வீட்லேயும் வெளியிலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற என்ன தப்பு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் மூட்டைலாம் தூக்குவாங்க, கடினமாக மூட்டை தூக்குவாங்க, ஆனால் தொப்பை இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குவாங்க, ஆனால் அவங்க உடம்பு தொப்பையும் அல்லது உடல் பருமனாகவும் இருக்கும், லூஸாக இருக்கும். அப்போ அது ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் அந்த மாதிரி நடக்குது? அது காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்போது வயிற்று பகுதியை தொங்க விடுறது. அதாவது தாங்கி பிடிக்கிற அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் எக்கணும் வயிற்று பகுதியை. அதில் கவனம் செலுத்தாமல் சும்மா அதை வந்து வயிற்று பகுதியை விட்டுட்டு வேலை செய்கிறது. அப்போ எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும், சிலர் ஜிம்மில் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடம்பு வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த தப்பு தான் காரணம். அதனால் அடி வயிற்று பகுதியில் நம்ம ஒரு கவனம் வச்சு அதை வந்து தாங்கி பிடிக்கிற நோக்கத்தோடு எந்த வேலை செய்யும்போதும் எக்கிக்கணும், அல்லது கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு அந்த வயிற்று பகுதியை உள்வாங்கிக்கிட்டு ஒரு வேலை செய்யணும். இது வந்து ஒரு அற்புதமான பயிற்சி, இயற்கையான ஒரு பயிற்சி. இதை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வயிற்று பகுதிக்கு நன்மை கிடைக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம், வயிற்று பகுதியை எக்க ஆரம்பிச்சிருவோம். வயிற்று பகுதியை தாங்கி பிடிக்கிற நோக்கத்தில் வயிற்று பகுதியை தொங்க விடாமல் தாங்கி பிடிக்கிற நோக்கத்தில் வயிற்று பகுதியை எக்குவோம், அதாவது உள்வாங்குவோம். இது தானாகவே இந்த செயல் நடக்கும். எந்த செயல் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இருக்கிற தொப்பையை வந்து கரைச்சிரும், தொப்பையும் வரவிடாமல் செய்திடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமாக பண்ணணும்.
சும்மா முரட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. முரட்டுத்தனமாக அதாவது நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வோம் தானாக எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஒரு சின்ன சின்ன தவறுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இயற்கையாக இருந்த இயற்கையிலே வந்து உடல் வந்து உறுதியான உடல் தான். அந்த உறுதியான உடல் வந்து எப்படி நம்முடைய தவறுகளால் தான் அது நம்ம காணாமல் போச்சு. உடம்பு தொப்பையாக இருக்குது, தொலைன்னு இருக்குது அப்படின்னா அது நாம் வேணும்னே செஞ்ச தவறுகள் தான். இயற்கையாகவே மனித உடல் வந்து இறுகிய உடல் தான். அதான் இயற்கையான உடல் அமைப்பு. உடற்பயிற்சி செஞ்சால் தான், உடல் உழைப்பில் ஈடுபட்டால் தான் அந்த உடல் வந்து உறுதியடையும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் உடற்பயிற்சி செய்யாத ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்பில் ஈடுபடாத ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்பிற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததால் தான் அந்த மாதிரி நம்ம நிறைய தப்பு செஞ்சதுனால தான் நம்ம உடம்பு இப்படி லூஸ் ஆகி போச்சு. அதனால் வந்து இயற்கையாக வாழ்ந்தோம் என்றால் இயற்கையான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். இயற்கையான வாழ்க்கை என்ன? நடக்கிறது, ஓடுறது. எங்கே போனாலும் நீங்கள் நடக்கணும். எந்த இடத்துக்கு போகிறீங்க, நடந்து போகணும், ஓடி போகணும், வேகமாக போகணுமா ஓடி போகணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும். தினமும் ஒரு 5 மணி நேரம் ஏதோ ஒரு வகையில் ஆடணும், பாடணும், விளையாடணும், வயலில் வேலை பார்க்கணும். இப்படியே உங்களுக்கு அந்த பயிற்சி மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். வாழ்வதன் மூலமாகவே உங்களுக்கு உடல் உழைப்பு கிடைச்சிது, உடற்பயிற்சி கிடைச்சிது. இப்படி ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தால் நமது உடல் அமைப்பு இறுகிவிடும். இயற்கையான உடல் அமைப்பு அது. இறுகிய உடல் அமைப்பு தான் இயற்கையான உடல் அமைப்பு. அந்த இயற்கையான உடல் அமைப்பை பெறணும்னா நம்ம இயற்கையாக வாழணும். நம்ம செயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் எப்படி செயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, உடல் உழைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், உடற்பயிற்சியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். உடற்பயிற்சி செய்வதை தடுக்கும், உடல் உழைப்பில் ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி இதெல்லாம் வந்து உடல் உழைப்பில் நம்மளை ஈடுபடுத்தாது. உடல் உழைப்பில் ஈடுபட முடியாத அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த உணவுகள்லாம். அதனால் வந்து நம்ம உணவுகளையும் மாற்றி ஆகணும். உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யாததுக்கும் உடல் உழைப்பில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் நம்ம உடம்பு இப்படி தொலைன்னு ஆனதற்கும் அதுக்கு காரணம் நம்முடைய உணவுகள் தான் மிக முக்கிய காரணம். அந்த உணவுகளில் வந்து நம்ம பழைய சாதம், பூரி, பொங்கல், பிரியாணி இந்த மாதிரியான உணவு, தோசை, இட்லி இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து நம்மளை வந்து உடல் உழைப்பில் ஈடுபட செய்யாது. நடக்கிறதுக்கே தடுத்துரும், உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்யும். உங்களுக்கு நடக்கவே பயப்படுவீங்க, ஓடுறதுக்கே பயப்படுவீங்க. முட்டிலாம் அவ்வளோதான் காணாமல் போயிடும். முட்டியில் உள்ள அந்த பசை எல்லாம் போயிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும், மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி இந்த உணவுகள், பழைய சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் உணவு முறையை கொஞ்சம் மேம்படுத்துங்க. இதை தவிர நீங்கள் வேறு உணவுகளை சாப்பிடுங்க. பஜ்ஜி, சமோசா, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பூரி, சப்பாத்தி சாப்பிடாதீங்க. இதை தவிர அப்புறம் பேக்கரி உணவுகள், பப்ஸு, வெஜ்ஜு பப்ஸு, முட்டை பப்ஸு, இனிப்பு உணவுகள், பேக்கரி இனிப்பு இதை தவிர்த்துட்டு எது தேவையில்லாத உணவுன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டுட்டு இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. மாமிச உணவையும் சாப்பிடாதீங்க. முட்டை சாப்பிட்லாம், அப்புறம் பால் சாப்பிட்லாம். நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் பட்டியலிட்டு அதை தவிர நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன்.